வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவரையும் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 2024 அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதை பற்றி ஒரு சூப்பரான அரசாணை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது என்ன, அது மூலிமா நமக்கு எப்படி 2024 அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நீங்க எல்லாமே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதுக்கு மேல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அது கரெக்டாக நீங்க ரினியூல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு வெளியிடுற வேலைவாய்ப்புல அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமா சீனியாரிட்டி லிஸ்ட்டோட உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்க வெளியிடுற வேலைவாய்ப்புல எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அரசு வேலை கிடைக்கும். இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டுக்காக தான் உங்களை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரினியூவல் பண்ணி உங்களை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன், இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை வரும், அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி பல விதமான கேட்டகரியிலேருந்து அப்ளிகேஷன் வெளியேறும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருந்தீங்கன்னா அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு தனியாக கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிடுற எல்லா அப்ளிகேஷன்லையும் உங்களை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிஞ்ச டேட் எல்லாமே உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ப்ரோ நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கு சீனியாரிட்டி வருமா வராதான்னு தெரியல, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அது ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட். tn.gov.in வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்னு போட்டிங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த பீரியட் எண்ட் 29/2/2024 வரையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக PDF கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் வெர்ஷங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான PDF வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். எனக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 54 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்தை எவ்வளோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க எத்தனை பேர், 19 to 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க யார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதியின்படி 10ஆம் வகுப்பு கீழே, 10ஆம் வகுப்பு மேலே, 12ஆம் வகுப்புன்னு சொல்லி தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வேணால் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்து முடிச்சு திருப்பி பழையபடி அந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்துருங்க. இது ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டுக்கான PDF கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கான PDF டவுன்லோட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ஆகலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்கள் மாவட்டத்துக்கான PDF லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான PDF டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான PDF எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஃபெயில் ஆனவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2010 2020 பதிஞ்சிருந்தா உங்கள் சீனியாரிட்டி இருக்கும். அதே மாதிரி SCAக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, SCக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, MBCக்கு, அதுக்கப்புறம் BCM, அதுக்கப்புறம் BC, அதுக்கப்புறம் ஜென்ரல் இது தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வருஷம் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் படியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபரு, டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, பஸ் கண்டக்டரு, அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் டார்க் ரூம் அசிஸ்டன்ட் சொல்லி போஸ்டிங் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சீனியாரிட்டி டேட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போது தமிழக அரசு வெளியிடுற அரசு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இட ஒதுக்கீடு கிடைக்கும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை.